Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் 5ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இப்போ இருந்து கால்குலேட் பண்ணும்போது வெறும் 20 டேஸ் தான் கையில இருக்கு. இந்த 20 டேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணனும். ஓகேவா? எக்ஸாம் போறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 5 ஃபுல் டெஸ்டாவது எடுத்துருங்க. மேக்ஸிமமா ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் எடுத்து அதை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிருங்க. உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 70க்கு மேல வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? 70க்கு மேல எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து CBT 1 வந்து கிளியர் பண்ணிரலாம். ஓகே? சோ அப்போ இந்த 20 டேஸ் வந்து நான் எப்படி மேம் ஃபுல்லா டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல NTPC கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல உங்களுக்கு CBT 1 ஓட டெஸ்ட் CBT 2 ஓட டெஸ்ட் ரெண்டுமே கவர் ஆகும். டோட்டலா 1000+ டெஸ்ட் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருவோம். இதுல சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 599. இன்னைக்கு நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க NTPC ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலைல அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாமும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான டேட்டை இப்ப இருந்து நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1.5 மாசம் உங்க கையில டைம் இருக்கு. சோ இந்த 1.5 மாசத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், ஜிகே क्वेश्चंस எல்லாமே படிச்சுட்டு ஃபுல் டெஸ்ட் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமும் நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? இது வரைக்கும் நீங்க படிக்கவே இல்ல, NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த 1.5 மாசத்தை வேஸ்ட் பண்ணிராதீங்க. ஏன்னா உங்களுக்கு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் முடிஞ்சதுமே என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால இந்த 1.5 மாசத்தை வேஸ்ட் பண்ணாம முக்கியமான மேக்ஸ், ரீசனிங் क्वेश्चन, ஜெனரல் அவேர்னஸ் क्वेश्चन எல்லாத்தையுமே படிங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல NTPC கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ அதுல முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், ஜிகே क्वेश्चन எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். காலையில 10:30ல இருந்து 11:30 வரைக்கும் பாத்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம லைவ் கிளாஸ்ல என்னென்ன क्वेश्चनலாம் கொடுக்குறோமோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா தரோவா படிச்சுட்டு போனீங்கனாலே உங்களுக்கு சேம் क्वेश्चन, சேம் மாடல் क्वेश्चंस வந்து அப்படியே ரியல் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே? சோ இந்த லாஸ்ட் மினிட்ல என்னென்ன முக்கியமானது இருக்கோ அது எல்லாத்தையும் படிச்சுட்டு டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணீங்கனாலே உங்களால CBT 1 எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் டிக்கு இப்ப இருந்து நீங்க கால்குலேட் பண்ணும்போது செப்டம்பர் ஆர் அக்டோபர்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். NTPC யோட CBT 1 முடிச்சு CBT 2 வந்து வைக்கக்கூடிய டைம்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் டிக்கான எக்ஸாம் வந்து வரும். அதனால செப்டம்பர் ஆர் அக்டோபர்ல தான் உங்களுக்கு குரூப் டிக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். இப்ப இருந்து கால்குலேட் பண்ணும்போது 4 months வந்து டைம் இருக்கு. நான் குரூப் டிக்கு இன்னுமே படிக்க ஆரம்பிக்கல, 0 லெவல்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான 4th பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த 4th பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 4th பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும்ங்கிறதுக்கான பிளான், கிளாसेस எல்லாமே கையில கொடுத்துருவோம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் குரூப் டி எக்ஸாம் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். சோ NTPC அப்ளை பண்ணிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப எக்ஸாம் டேட் வந்த பிறகுதான் மேம் நான் இது வரைக்கும் படிக்கல, இனிதான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் குரூப் டிக்கு உங்களுக்கு தாராளமா டைம் இருக்கு. இந்த 4 மாசத்தையும் வேஸ்ட் பண்ணிராதீங்க. ஏன்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் சிங்கிள் எக்ஸாம் தான். ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை மட்டும் நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷன் DB அண்ட் மெடிக்கல் இருக்கும். அதே இது நீங்க CCA கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு PET-யும் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த CBT எக்ஸாம் மட்டும் நல்லா பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு போஸ்டிங். அதுவும் CCA கேண்டிடேட்டுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 100 மார்க்குக்கு எக்ஸாம்னா உங்களோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 40 to 50. இதுவே நான் மேக்ஸிமமா தான் சொல்றேன். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 25 மார்க் 30 மார்க் எடுத்தவங்க எல்லாம் உள்ள போனாங்க. அதனால நீங்க CCA கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் போடக்கூடிய எஃபர்ட்ல ஒரு பாதி எஃபர்ட் போட்டா கூட ஈஸியா நீங்க குரூப் டி குள்ள உள்ள போயிடலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 70க்கு மேல இதுல மார்க் எடுத்துட்டீங்கன்னா நீங்களும் குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே? சோ இந்த எக்ஸாம், இந்த குரூப் டி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். அது கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இப்ப டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அகைன் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம், அதுவும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்ப தேர்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல 4 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா வரக்கூடிய மண்டேல இருந்து குரூப் டிக்கான 4th பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பேட்ச்லயும் பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும்ங்கிறதுக்கான சிலபஸ், கிளாसेस, மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு இதுல டெஸ்ட் இருக்கும். டெய்லி லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 11:30 வந்து லைவ் கிளாஸ் இருக்கும். சோ குரூப் டிக்கு இருக்கக்கூடிய டைமை வந்து வேஸ்ட் பண்ணிராதீங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த 120 டேஸை நீங்க எஃபெக்டிவா பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா குரூப் டி போஸ்டிங் வந்து உங்களுக்கு தான். NTPC யோட ஃபைனல் செலக்ஷன் பேட்ச்ல நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸ் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் மினிட்ல இந்த 1.5 மாசத்துல, அதாவது அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு இந்த 1.5 மாசத்துல என்னென்ன முக்கியமான மேக்ஸ், ரீசனிங் கொடுக்குறோமோ இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா NTPC CBT 1 உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா?
ஓகேவா? சோ இந்த பேட்சஸ்லாம் நம்ம எதுல கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரே கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாसेस மெட்டீரியல்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்கோம். இப்போ நீங்க குரூப் டி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணனும், இந்த NTPC எக்ஸாமும் நான் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் எல்லாமே எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ மண்டேல இருந்து நம்ம குரூப் டிக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றதுனால இன்னைக்கு நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ குரூப் டியோட இந்த 4th பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கு 2500 பே பண்ண வேண்டாம், நீங்க 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். அதே மாதிரி NTPC யோட டெஸ்ட் பேட்ச்க்கும் நாம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா NTPC எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா 20 டேஸ் தான் டைம் இருக்கு. இந்த 20 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வாரம் ஒரு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். அந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டை எல்லாருமே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய டேஸ்ல டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ நீங்க 399 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு CBT 1 ஓட டெஸ்ட் CBT 2 ஓட டெஸ்ட் ரெண்டுமே கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ டோட்டலா 5 ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் அண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி NTPC யோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு NTPC யோட ஃபைனல் செலக்ஷன் பேட்ச், குரூப் டி யோட பேட்ச் எல்லாமே கவர் ஆகும். பிளஸ் இந்த குரூப் டி எக்ஸாம் சோ கிளியர் பண்ணி நீங்க ஒரு அசிஸ்டண்டா உள்ள போனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்குள்ள எக்ஸாம்ஸும் இந்த கோர்ஸ்லயே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சோ எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளான் எல்லாமே கையில கொடுத்துருவோம். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருவோம். நம்ம குரூப் டியோட பேட்ச்ல என்ன கிளாஸ் கொடுத்துருக்கோமோ அந்த கிளாஸஸ், அதுல உள்ள மெட்டீரியல்ஸ், அதுல உள்ள வீக்லி டெஸ்ட் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. வேற எந்த மெட்டீரியலுமே எக்ஸ்ட்ரா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல குரூப் டி எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும், NTPC எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வச்சிருவாங்க. எக்ஸாம் வச்சுட்டு அடுத்த வருஷத்துக்கான NTPC யோட நோட்டிபிகேஷன், குரூப் டி யோட நோட்டிபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது எல்லாமே ஏற்கனவே கேலண்டரா நமக்கு சொல்லிட்டாங்க. 2025ல என்னென்ன நோட்டிபிகேஷன்ஸ் வரும், என்னென்ன எக்ஸாம்ஸ் வருங்கிறது பிரியரா சொன்னதுதான். ஓகே, NTPCக்கான எக்ஸாம் 2024க்கான எக்ஸாம் வந்து 2025ல நடக்கும். 2025 நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாம் வந்து 2026ல நடக்கும்ங்கறத கேலண்டராவே ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம கரெக்டா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? சோ இப்போ நான் இந்த NTPC யோட ஃபைனல் செலக்ஷன் பேட்ச், இந்த குரூப் டி யோட 4th பேட்ச்ல ஜாயின் பண்ணனும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி NTPC யோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க பேமெண்ட் பண்ணதும் உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். கிளாஸஸும் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். சோ இதை தாண்டி வேற எதுவுமே உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோமோ இதே தான் அப்படியே ரியல் எக்ஸாம்ல வரும். ஓகேவா? அதே மாதிரி இப்பதான் நீங்க வந்து ரயில்வே எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் வந்திருக்கு. இப்பதான் மேம் எனக்கு 18 வயசு ஆகிருக்கு, நான் இப்ப இருந்து படிக்க ஆரம்பிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஜூன்ல எக்ஸாம், அதாவது அண்டர் கிராஜுவேட் முடிஞ்சு, ஜூலைல அண்டர் கிராஜுவேட் முடிஞ்சு, அதே மாதிரி அக்டோபர்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன குரூப் டி எக்ஸாம் எல்லாம் முடியும் போது அடுத்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த வருஷம் வரக்கூடிய NTPCக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த டைம் அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸும் இப்ப இருந்து படிக்க ஆரம்பிங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் லெவலுக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க, அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு ரிவிஷன் எடுங்க, குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிங்க. ஓகே, எல்லாமே நம்ம ஆப்ல பெர்ஃபெக்ட்டா கொடுத்துட்டோம். பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. NTPC ஃபைனல் செலக்ஷன் ஜாயின் பண்ணாலும் சரி, குரூப் டியோட 4th பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரி, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். நீங்கள் ஜாயின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான பேச்சஸ் எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். NTPC தனியாக, குரூப் டி தனியாக, SSC பேச்சஸ் தனியாக, எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்போம். ஸோ இந்த கிளாஸஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. உங்கள் வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனை நல்ல விதமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளான் எல்லாமே வீக்லி பிளானில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். வீக்லி டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம்.
ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ குரூப் டிக்கு டைம் இருக்கு. குரூப் டிக்கு பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்ல வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. அதாவது 10th ITA அப்படிங்கிற மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் 10th வச்சு தான் எல்லாரும் அப்ளை பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த டைம் வந்து குவாலிஃபிகேஷன்ல எந்த சேஞ்சஸும் வராது. சேஞ்சஸ் வந்தாலுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல தான் சேஞ்சஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்கே தவிர இந்த டைம் வந்து 10th எந்த சேஞ்சஸுமே இல்ல. ஓகேவா? அதனால இந்த டைம் கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணாம குரூப் டி எக்ஸாம்ல உள்ள போக பாருங்க. ஒரு குரூப் டியா உள்ள போயிட்டீங்கனாலும் அடுத்தடுத்த லெவலுக்கு எக்ஸாம் எழுதி முன்னேறி போயிடலாம். சோம்பேறித்தனமா உட்காராதீங்க, படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? சோ படிச்சீங்க அப்படின்னா சக்சஸ் வந்து உங்களுக்கு தான். படிக்கிறவங்க வந்து எப்பவுமே தோத்து போக மாட்டாங்க. ஓகேவா? சோ கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட்னு தனித்தனியாக கொடுத்துருப்போம். இப்போ ஜென்ரல் அவேர்னஸ்க்கான சாப்டர் டெஸ்ட்டுக்குள்ளே போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் சாப்டர் டெஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ எல்லா சாப்டருக்கான டெஸ்ட்டுமே இதில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். செக்ஷனல் டெஸ்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும். சப்போஸ் இப்போ ஒரு சாப்டர் டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க. சாப்டர் டெஸ்ட்னா உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் வந்து கொடுத்துருப்போம். அந்த சாப்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 10 கொஸ்டின் வந்து கொடுத்துருப்போம் டெஸ்ட்டா. ஓகேவா? அந்த 10 கொஸ்டினுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டீடைல்டாக எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதாவது இந்த 10 கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து அப்படியே படிக்காம கீழே இருக்க டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனையும் சேர்த்து படிச்சீங்கன்னா அந்த சாப்டர்ல நீங்க வந்து தரவாகிடலாம். ஓகே, சோ சாப்டர் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு டெஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து முடிஞ்சிடும். நீங்க தமிழ்ல சூஸ் பண்றீங்கன்னா தமிழ்ல அட்டன் பண்ணிக்கலாம். அதே இது இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க வந்து ட்ரிக்னாமெட்ரி வந்து அட்டன் பண்றீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி மேக்ஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகேவா? சோ நீங்க ஜிகே அட்டன் பண்றீங்கன்னா ஜிகேல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்டோட டைம் வந்து 1.5 மணி நேரம். உங்களுக்கு இங்க டைமர் வந்து சைடுல ஓடிட்டு இருக்கும். ரைட் சைடுல பாத்தீங்கன்னா பாக்ஸஸ் வந்து 1ல இருந்து 100 வரைக்கும் கொடுத்திருப்போம். ஓகே, சோ இதுல நீங்க ஃபுல் டெஸ்ட் எல்லாமே தரவா அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதோட சொல்யூஷனும் இங்க டீடைல்டா கொடுத்திருப்போம். அதுல நீங்க சொல்யூஷனும் பாத்துக்கலாம். ஓகே, சோ ஃபுல் டெஸ்ட் தமிழ்ல அட்டன் பண்றீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல ஓப்பன் ஆகும். இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா டெஸ்ட் எல்லாமே இங்கிலீஷ்ல ஓப்பன் ஆகும். சோ இப்போ இருக்கக்கூடிய இந்த 23 நாள், அதாவது இந்த 20 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்படின்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சோ பிராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுலயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸாம் வந்து ஜூன் 5 இருக்காது, சப்போஸ் ஜூன் 23 இருக்குன்னா எனக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு, நான் எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் படிச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து எப்போ நிறைய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரே அவங்களோட எஃபர்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே அவங்களோட எஃபர்ட் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ லாஸ்டா நம்ம NTPCக்கான ஃபர்ஸ்ட் பேட்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த ஸ்டூடெண்ட்லாம் இப்போ வந்து ஒரு 75க்கு மேல 80க்கு மேல ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா உட்கார்ந்து கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்காங்க. NTPCயோட நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ பாத்தீங்கன்னா அவங்க டெஸ்டோட ஸ்கோர் வந்து ஒரு 75 to 80 ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு அவங்க ரியல் எக்ஸாம் போகும்போது இன்னும் 80க்கு மேல எடுத்துருவாங்க. 80க்கு மேல எல்லாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டாப்பருக்குள்ளேயே உள்ள வந்துருவீங்க. ஓகேவா? சோ 80க்கு மேல எடுக்கும்போது 85 அந்த ரேஞ்சில எல்லாம் எடுக்கும்போது அந்த டாப்பருக்குள்ள உள்ள வந்துடலாம். ஏன்னா கட் ஆஃப் வந்து கண்டிப்பா 85க்கு மேல ரொம்ப போக போறது இல்ல. ஓகே, சில போஸ்ட்டுக்கு கட் ஆஃப்லாம் பாத்தீங்கன்னா 65 to 70 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். அதனால உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. சோ பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சோ 20 நாள் ஃபுல்லா உட்கார்ந்து டெஸ்ட் எடுங்க. ஓகே, ஸோ யார் சொல்கிறதையுமே காதில் வாங்காதீங்க. என்னன்னா குரூப் டிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய குரூப்பில் போயிட்டு 10th ITA மாதிரி அந்த மாதிரி ஒரு கிளாஷை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நமக்கு பிரச்சனை கிடையாது, அது நமக்கு கவலை கிடையாது. அது எல்லாமே ரயில்வே டிபார்ட்மெண்ட் கையில் இருக்குது. நம்மளோட வேலை என்ன, நம்ம படிக்கணும். நாம படித்தோம் அப்படின்னா நல்ல மார்க் வாங்க போகிறோம், நமக்கு போஸ்டிங் கிடைக்க போகுது. ஓகேவா? ஆனால் இந்த சில குரூப்பில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டெஸ்ட் இப்போ வராது அப்போ வராது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால கரெக்டாக அவங்களோட இதை எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் உருவாக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா நேத்து நைட் ஒரு 10 மணிக்கிட்ட நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன். சோ அந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இன்னும் கிராஜுவேட் லெவலுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலன்னா rrbapply.government.in வெப்சைட்ல போயிட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வந்து எக்ஸாம் வந்து டிலே பண்ற மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சடனா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்ல எக்ஸாமை வச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? ஆனா நாம எப்போ எக்ஸாம்
எக்ஸாம் வச்சாலுமே தயாரா இருக்கணும். ஏன்னா வேலை நமக்கு தான் தேவை. அதனால நம்ம கோல்ல வந்து ரொம்ப சுயநலமா இருக்கணும். வேலை வாங்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப சுயநலமா உட்கார்ந்து படிக்கணும். வேற எதுக்கும் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஸோ படிக்க ஆரம்பிங்க. குரூப் டிக்கு இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் நான் திருப்பியும் சொல்றேன், குரூப் டியோட 4th பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் நம்ம கிளாஸஸ் எல்லாமே எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்துட்டு இருக்கோம், லைவ் கிளாஸஸ் எல்லாமே எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா போயிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ அது மாதிரி இப்போ 4th பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகே, அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்கன்னா 1899 பே பண்ணா போதுமானது. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்க தெரியல அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.